ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். காலையிலே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சு. முருகனா விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் முருகன் எனக்காக விதிக்கப்பட்டது வேடன் வருஷம் தான் பார்க்க முடிஞ்சுது. இங்கே ட்ரெயினில் வந்து க்யூ நிறைய நிற்கிது. நாங்கள் சீக்கிரம் போனால் சாமி பார்த்துருன்றனால, மாமியார் வயசானவங்கன்றனால அவங்க கூட ஒருத்தவங்க போகலான்னால எங்கள் ஹஸ்பண்டும் தம்பியும் போயிட்டாங்க. நானும் பாப்பாவும் படிக்கட்டு ஏறிடலான்னு போனோம். ஆனால் அங்கே முருகன் என்னை சோதித்தது இதுதான் என் வாழ்க்கையிலே நடந்த முதல் சம்பவமாக இருக்கும். அங்கே ஒரு இடத்துல எனக்கு மயக்கம் வந்து ஒரு அரை மணி நேரம் மூச்சு பேச்சே இல்லை எனக்கு. ஃபோனும் கையில் இல்லை. வரவங்களும் நடந்து வரவங்க கையிலையும் ஃபோனும் இல்லை. என்னமா கீழேவே செக் பண்ணி வாங்கிட்டாங்க. அதனால தான் என்னால் நிறைய வீடியோ இதில் போட முடியல. ஒரு நாய் மட்டும் என் கூடவே இருந்தது. நான் எழுந்திரிச்சி மயக்கம் தெளிஞ்சு நான் பாதி தூரம் என் உடம்பு ரெக்கவர் ஆகி நடக்கிற வரைக்கும் அந்த நாய் என் கூடவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நாயை காணோம். நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் வர நானும் படிக்கேறி வரலன்னு பயந்துட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு. முருகனுடைய அருளால் நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு தருணம் என் வாழ்க்கையில் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முருகன் இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே எதுவுமே நடக்காது அவரோடைய அனுமதி இல்லாமல். சரி, பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொன்னதுனால சாப்பாடு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா உங்களோட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பக்கத்துலேயே டேடி சிப்ஸ் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வரும்போதே திருஆவினன்குடி போயிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு தான் வந்து பழனி வரணுன்னு. நாங்கள் அன்டைமில் வந்ததுனால வந்துட்டோம். அதனால் இப்போ ரூம்லாம் வெக்கேட் பண்ணி வெளியில் வந்துட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்குது திருஆவினன்குடி. முருகனுடைய குழந்தையாக இருந்தவர். அந்த கோயிலுக்காக கிளம்பிட்டோம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் முருகன் நடத்தின நிகழ்வுகள் நிறையா இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நிகழ்வுகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.